நான் வந்துட்டு நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலன்னு யாருன்னா அவருடைய சத்தத்தை தேடி இருக்கிறீங்களா? பாஸ்டர் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு 2 நாள் ஆண்டவருடைய சமூகத்தை என்னால உணர முடியல பாஸ்டர். என் உடம்புல கர்த்தருடைய சமூகத்தை என்னால உணர முடியல. ஆண்டவரே ஏன் உம்முடைய சமூகத்தை என்னால உணர முடியலன்னு சொல்லிட்டு அறையை அடைத்து கொண்டு யாருன்னா முழங்கால் படிட்டு, அப்பா நீங்க இருக்கிறீங்களா? நீங்க விரும்பாத காரியத்தை ஏதாவது நான் செய்திருக்கிறேன்னா என்னை விட்டு நீங்க விலகிட்டீங்களா அப்படின்னு தெய்வத்தை தேடுற தேடல் உனக்குள்ள இருந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு பிள்ளைகளை. நான் ஏன் இந்த உதாரணத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னா, நாம எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறோம் அப்படின்றத நாம புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை கொண்டு வந்தேன். நான் செய்த காரியம் என் வாழ்க்கையை தொலைக்க வச்சுச்சு, என் எதிர்காலத்தை தொலைக்க வச்சுச்சு, என் படிப்பை கெடுத்துச்சு, எல்லாத்தையும் கெடுத்துச்சு. ஆனா அதே பிள்ளைகளை, இயேசுவை தேடுகிற தேடல் நம்ம இழந்ததையெல்லாம் திரும்பி கொண்டு வரும். ஆமென். நம்ம விட்டு போன காரியங்கள் எல்லாம் நமக்கு திரும்பி கொண்டு வரும். ஆண்டவருடைய உறவு பிள்ளைகளை, மேலான உறவு, நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு கர்த்தருடைய உறவு. ஆமென்.